Hello viewers, welcome செய்யறேன் Agmal foodக்கு. வாங்க பார்க்கலாம் ரொம்பவே சுவை மிகுந்த முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு. நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துர்க்கேன். இதுக்கு நல்லா இது பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம. நல்லாவே வறுப்பிட்டுச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 முட்டை வேக வச்சு எடுத்துர்க்கேன். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம் முட்டைக்கு ரெண்டு பக்கத்துக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துர்க்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முட்டைக்கு. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து முட்டை இதில் வறுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா வறுப்பட்டுச்சு முட்டையும் எடுத்துக்கலாம். நான் 100 மில்லி குக்கிங் ஆயில் எடுத்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் சூடாகட்டும். நான் கரம் மசாலாவும் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 3லேருந்து 4 ஏலக்காய், 3லேருந்து 4 லவங்க. இதுவும் கொஞ்ச நேரம் பொரியட்டும். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கொஞ்ச நேரம் பொரியட்டும். நான் வந்து 2 அனியன் எடுத்துருந்தேன், பெரிய அனியன். இது ரொம்பவே சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வெங்காயத்துக்கு வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பொன் உருவலாக நல்லா வறுக்கணும். எப்படி நம்ம வந்து பிரியாணிக்கு அனியன் வறுக்கிறோமோ அதே மாதிரி வந்து நல்லா நம்ம வந்து வறுக்கணும், ரொம்ப செவர. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதுக்கு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பவுடர் மசாலா போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். சிம்மில் வச்சு இந்த பவுடர் மசாலாவுக்கு நல்லாவே வதக்கலாம். நல்லாவே நம்ம வதக்கிட்டோம். நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருந்தேன் மீடியம் சைஸில். ரொம்பவே மெலிசாக கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம போடணும். கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இந்த தக்காளி வந்து வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வேக வைக்கலாம். மூடி போட்டு நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கிளறி கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், தக்காளி நல்லாவே வந்து வெந்துருச்சு. எண்ணெய்லாம் கூட பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான் போடுங்க, அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு கிளறி ஊற்றுக்கலாம். நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வதங்கிச்சு கடலை மாவும். இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான தண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி போட்டுட்ருக்கிறேன். எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து கொதி வந்துருச்சு கிரேவி. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே இது வந்து வெந்துருச்சு இந்த கிரேவி. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மல்லித்தவை போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மல்லித்தவையும் நல்லா நம்ம வதக்கலாம். நம்ம வறுத்து ரெடி பண்ணோம் இல்லைங்களா, இந்த முட்டைக்கு இதில் சேர்த்துக்கலாம் கிரேவியில். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தய இலை எடுத்துருக்கிறேன். இதுக்கு கஸ்தூரி மெத்தின்னு சொல்கிறாங்க, காய வச்ச வெந்தய இலை. இதுக்கு வந்து நம்ம கையால் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இருந்தால் போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இந்த மாதிரி கடைசியில் போடக்குள்ள ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த கிரேவி. இதுக்கு வந்து நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு வேக வைக்கலாம். கிரேவிக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கிரேவி நல்லா வெந்துருச்சு. முட்டையோடு சேர்த்து முட்டையில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், தாபா ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே இருக்கும். இப்படி தான் செய்கிறாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்பவே முட்டை கிரேவி பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது. என்ஜாய் ஃபுட்.